ஹாய் எஸ் விஜய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீல எப்படி இந்த கோஸ்ட், அப்புறம் ஏலியன் மூடு, அப்புறம் V1 சிட்டி, அப்புறம் நிறைய GT5 மூடு அதெல்லாம் எப்படி கொண்டு வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஒன்றும் இல்லை, நீ சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணி லைக் பண்ணால் மட்டும் போதும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம உள்ளார போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த எப்படி ப்ரோ இந்த லாம்போர்கினி ஷியான், அந்த லாம்போர்கினி ஷியான் எப்படி ப்ரோ ஏற்றுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அது நான் ஃபுல் வீடியோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ KGF பைக் பார்த்தீங்களா, இந்த KGF பைக்கை மாற்றிட அடுத்து ஆல் கேரக்டர் மாற்றிட பாருங்க. அங்கே பாருங்க கேரக்டர் மாற்றிட்டானா. அதுக்கடுத்து மெயின் ஆள் யாருங்க நினச்சி பாருங்க. நீ கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்கள் தான் பெஸ்ட்டு பிளேயர். யாருங்க சொல்லுங்க. ஆமாங்க, நம்ம மிஸ்டர் பீஸ்ட் தான். பாருங்க மிஸ்டர் பீஸ்ட் வந்துட்டாரா. இதான் நம்ம மிஸ்டர் பீஸ்ட். இது எப்படி ப்ரோ, அவரு நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, அவராக வருவார். அவர் வந்து காசு கொடுத்துருப்பாருங்க இந்த மாதிரி கேமில் நான் வர சொல்லி. அதனால தான் அவர் வந்து இந்த கேமில் வந்திருக்காரு. சரி, நம்ம அடுத்து நம்ம கேரக்டர் மூடு நமக்கு பிடிச்சவங்கள வர வைக்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் என்கிட்ட வந்து எஸ்எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் தெரியுமா, நம்ம TT ஃபண்டா தான் கொண்டு வர போகிறாங்க. கூட சீக்கிரத்தில் அப்டேட் கொடுத்துட்டாங்க. என்கிட்ட உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருங்க, நான் அப்டேட் கொடுத்துட்டேன் அது சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா என் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அது வந்து பக்கத்தில் கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கே ரெடி பண்ணி போடுறேன். அடுத்து வந்து இந்த எப்படி ப்ரோ அந்த கொரிலா அனிமல்ஸ்லாம் எப்படி கொண்டு வருதுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுதான் உண்மை, நான் அதையும் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, இப்போ வந்து அடுத்து நம்ம இப்படி மொக்கையாக இருக்க சிட்டியை எப்படி ப்ரோ லெவலில் மாற்றுறதுன்னு இந்த கலரிங் ஆர்டிஸ்ட்லாம் மாற்றுறது நான் வந்து சொல்லியிருப்பேன். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சிட்டி மால், அந்த மியூசிக் ஃபெஸ்ட்டு, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனு, அப்புறம் ஃபயர் ஸ்டேஷனு, அப்புறம் ஈஃபில் டவரு, அப்புறமேட்டு இந்த ஹெலிகாப்டர் நிறுத்துற இடம், அப்புறம் நிறையா இருக்குங்க. டால்ஃபின் ஸ்டேடியம், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், எங்கள் ஒவ்வொன்றா நான் கொண்டு காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நான் கேமில் ஏற்றி நல்லா விளையாடுங்க. வாங்க, நம்ம டால்ஃபின் இதை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இந்த மெட்ரோ தாங்க எப்படி ஓட்டுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மெட்ரோ சூப்பராக இருக்குங்க. இதுதான் V1 சிட்டியோட ப்ரோ லெவல் கலரிங் ஆல்ட்ரேஷன். நம்ம போன வருஷன் 0 இதில் நல்லாவே இருக்காதுங்க. அந்த ரயிலில் இந்தியன் ரயில்வே தான் யார் புல்லட் ட்ரெயின் செம்மையாக இருக்குங்க. அடுத்து நம்ம பீஸா பர்கர், இது அந்த சாண்ட்விச் கடை, இதெல்லாம் எப்படி ப்ரோ கொண்டு வருதுன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுவும் இங்கே தான் இருக்குது. ஆனால் உள்ளே எப்படி போக முடியாது, சும்மா இதை வீடியோ போடுறோமா அதுக்கு மட்டும் தேவைப்பட்டுக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு எப்படி ப்ரோ உள்ளார வருதுன்னு கேட்டிங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ப்ரோ, இந்த மாதிரி உள்ளார போய் விளையாடணுமா சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். சரிங்களா. அடுத்து வந்து கோஸ்ட். பார்த்தாலே இவ்வளோ பங்கமாக இருக்குல்லங்க. மிஸ்டர் பீஸ்ட் எங்க போகிறோம்? இங்கே தான் சுடுகாட்டுக்கு போகிறோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, என்ன வந்து பாசிடுங்க. இப்போ அதெல்லாம் சவுண்டு பங்கமாக கேட்குங்க. கேட்கதான் தெரில, நான் மீட்டில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து இந்த பில்டிங் தான், இந்த பில்டிங்குள்ளே குட்டி சாத்தா இருக்குது. அந்த குட்டி சாத்தானா எப்படி ப்ரோ கொண்டு வருது, அந்த காற்று அம்புக்குறிக்கு போட்டு அது எப்படி ப்ரோ கொண்டு வந்து பாருங்க. குட்டி சாத்தா வந்துச்சா, நான் கொண்டுட்டேன். அந்த வீடியோ உங்கள் காட்டல, என்ன பயந்துருப்பீங்க. இந்த பாருங்க குட்டி சாத்தா வந்துருச்சா. அதுக்கடுத்து என்ன மூடு, ஏலியன் மூடு. இந்த ஏலியன் மூடு மட்டும் எப்படி கொண்டு வருது ப்ரோ, அது மாதிரி சொல்லித்தாங்க. இந்த கோட்ஸு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைக்க மட்டும் டபுள் டாப் பண்ணுங்க லைக் பண்ணி. அது வந்து ஏலியன் வந்து நீங்கள் கேம் வந்து அப்டேட் பண்ணலாம், கூடிய சீக்கிரமாக அப்டேட் பண்ணுங்க. அப்போ இந்த ஏலியன் மூடு வரும். ஓகே, நீங்கள் வந்து ஏற்றி வச்சுருந்தா அந்த கோஸ்ட்டும் அப்புறம் V1 சிட்டியும் வந்திருக்கும். பாருங்க EF வருதா, EF இருக்கிற இடத்துல அந்த பேய் வந்துருங்க, இந்த ஏலியன் வந்துடும். இந்த ஏலியன் வந்து ஒரே அடி தாங்க செத்து போயிடும். நாங்கள் வருதா காட்டுறேன் பாருங்க, இந்த வந்துருச்சு பாருங்க கிட்ட. இப்போ என்ன பண்ணோம், ஒரே அடி இட்ஸ் ஷாட். மண்டையை பாருங்களேன். அந்த என்ன ஆப்பிள்னு தெரில, இந்த ஆப்பிள் மாதிரி வச்சுக்கிட்டு மண்டையை பாருங்க அடிக்க வருது பாருங்க. வர அப்படியா நீ லூஸ் பாரு, ஸ்டைல் பாரு, கையை தூக்கிட்டு லூஸ். அங்கே பாரு யோகா செஞ்சுட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கான். லூஸுங்க இதெல்லாம்.
அடுத்து அங்கே ஒரு EF நிற்கிது. நாங்கள் 2 EF வந்துட்டு பார்த்தீங்களா அடித்த உடனே நம்ம சன்னு. ஏங்க சன்னு மேலே இருக்குது? ஆமாம் நிலாவது சன் இருக்குல்ல, இங்கே பாருங்க. அடுத்து இங்கே வரானுங்க, சத்தம் கேட்குது, எங்கன்னு தெரியலையே. இங்கே வரானுங்க, அங்கே வரானுங்க பா தூரத்தில். ஏய் ஓன சாவங்கடிடா. யாரா ஏய் பச்சை கலர் மண்டேன். அவன் தான் பவராக இருக்கான், பச்சை கலர் மண்டை தான். அடி 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 ஒரே அடி. கிட்ட வரான்னு நினைக்கிறேன், வந்துட்டான் நினைக்கிறேன் கிட்ட. ஐயோ ஐயோ வரானே. வந்துட்டாங்க. ஏய் நவரா ஏய், 2 பேர் தான். அவன் அடிச்சிருவான். இங்கே பாருங்க இன்னொருத்தன் வந்துட்டான். இங்கே பாருங்க கூடு அடி வரானுங்க. ஏய் நவரா ஏய், யார்றாமா அண்ணன் கை வைக்கிறான், சாவு. ஏய் கிட்ட வந்துடா, அதுக்கூடையும் சாவு அடி ஒரே அடி தாங்க, ஹெட் ஷாட். ஏய் இதுக்கு மேலே வராங்க, ஒன்றும் அடிக்க முடியாது. நம்ம அடுத்த எப்படி இந்த டவுன்லோட் பண்ணுறது நம்ம அடுத்த இதை பார்த்துடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஐபிடி ஃப்ளக்கின் ஆப் இருக்குல்ல, ஐபிடி 3D ஃப்ளக்கின் ஆப். நீங்கள் அது எப்படி ஏற்றணும்னு நான் சொல்கிறேன். இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து ஐபிடி 3D ஃப்ளக்கின் ஆப் இருக்கும். அந்த கேமுக்குள்ளே ஏற்றணும்னு இந்த கேமில் போய் இங்கே பாருங்கள், ஆர்ஜிஎஸ் மெனு, வெஹிக்கல்ஸ், அனிமல்ஸ், சீட் கோட்ஸ், ஆர்ஜிஎஸ் மூட், பிளேயர் மூட், சேலஞ்ச் மூட் அது இருக்கா. அது வந்து நீங்கள் வந்து இப்போ வெஹிக்கல்ஸ் காட்டுற பாருங்க. வெஹிக்கல்ஸில் எத்தனை இருக்குது இல்லாத இருக்கும் பாரு வெஹிக்கல்ஸு. அடுத்து அனிமல்ஸில் இருக்கா. அதுக்கப்புறம் கார் சீட் கூட அதெல்லாம் இருக்கும். அப்புறம் கோட்ஸ் சொல்லலை, கோட்ஸ் மூடு, விவி சிட்டி, அப்புறம் எல்லாம் இந்த சேலஞ்ச் மூடு இருக்குங்க, பிளேயர் மூடு. அப்புறமேட்டு இந்த அனிமல்ஸ் எல்லாம் வருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆம்பளை வண்டி எடுத்துக்கிறேன். இந்த பாட்டுங்க மூட் காப்பிடு நியூ ஓப்பன் இந்தியன் பைக் 3D கேம் அண்ட் கோ டு த இன்டர்நெட் பிளேஸ் ஆப்ஷன். அப்படியே நம்ம எந்த கட்டு பண்ண வேணாம், நேராக நம்ம இந்தியன் பைக் 3D வந்துருங்க. வந்த உடனே நம்ம ப்ளே கொடுத்து உள்ளே இருப்போங்க. உள்ளே வந்துட்டோமா, சைலண்டாக இருக்கலாம். எல்லாம் வெயில் அடிக்குது, தண்ணி குடிங்க, உடம்புலாம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்துட்டோமா, வந்த உடனே நம்ம வந்து இன்டர்நெட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுமா. நான் தெரியாமல் இது ஃபோன் நம்பருக்கு போயிட்டேன். இன்டர்நெட் ஆப்ஷனில் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துடணும். இந்த பேஸ்ட்டு கொடுத்தா தான் அது வந்து ஃபைல் லோடர்னு காட்டும். நீங்கள் ஒன்று காட்டுறேன். சரிடா இந்த ப்ரெஷ் எடுத்துட்டேன். ஸோ மிஸ்டேக் ஆகுதுங்க. ப்ரெஷ் எடுத்துட்டேன்னா இந்த ப்ரெஷ் எடுத்துகிட்டு இது பின் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணி பின் அடிச்சிட்டோன்னா அந்த இன்டர்நெட் ஆப்ஷன் உள்ளார போயிட்டு பட் லோட் ஆகிடுச்சா, ஃபைல் லோடர் காட்டுதா. அது அப்படியே அது பேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால தான் ஃபைல் லோடர் காட்டுது. இப்போ வந்து நம்ம 7 போட்டு வந்தால் ஆவணி வந்துருப்பாருங்க. நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், அது வெயிட் பண்ணணும், ஆனால் வெயிட் பண்ண தேவையில்லை, ஆனால் வந்துடும். ஏதோ முக்கியமான விஷயத்து தான் வராது, சில விஷயத்துக்குலாம் இது வந்துருங்க. நம்ம வந்து நம்ம ஷியான் லேம்போ இருக்குல்ல, அதோ ஸ்பீடாக போதுங்க பாருங்கள். அம்மா ஸ்பீடு அள்ளிட்டு போதுங்க பா. இந்த ஆம்னி தானுங்க, நான் பழைய காலத்து வண்டி, இன்னைக்கு ஸ்பீடாக போகுது. சரிங்க, நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி இதை கொண்டு வருதுன்னு நம்ம ஃபுல் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். பாய் கைஸ்.